அங்கே எனக்கு இடம் தெரியாதனால ஒரு ஆட்டோக்கு என்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அந்த ஆள் வந்து என்ன பண்ணோம், ஒயிட் ஷேர் ஆட்டோ தான் அது, என்கிட்ட பேசணுன்ற மாதிரி பின்னாடி லாக் பண்ணியிருக்கான் போலக்கு, எனக்கு தெரியல. என்னை பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு தான் கூப்பிட்டுருக்கான். பேட் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மேலே கட்டு போய் சேர்த்து மதுரை பிடிச்சி கிள்ளி விடுறது. எனக்கு பயமா. ஷேர் ஆட்டோல பின்னாடி ஆளுங்க இல்லையா? அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த ஆள் இப்போதான் இறக்கி விட்டுட்டு என்னை பார்த்துட்டு நீங்களும் அவங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, பின்னாடி லாக் பண்ணி விட்டுட்டு நான் அந்த இடத்துல நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். ஒரு நாள் எப்படி சொல்ல, அம்மா இதே கேள்வியை கேட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு கோவம் தாங்க முடியல. என்ன பண்ணிட்டேன், அம்மாவை வெளியே போயிட்டு உடனே கதவை சாத்து நான் சூசைட் ட்ரை பண்ணிட்டேன். இவங்க போகிற இடத்துலலாம் செக்ஷுவல் அபியூஸாலும் பாடி ஷேமிங்காலும் எல்லாரும் இவங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க. ஷேர் ஆட்டோக்காரில் ஆரம்பிச்சு இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க குடும்பத்தார மாற்றி பண்ண விஷயங்கள் இவங்களோட நிம்மதியை முழுசாக சீரழிச்சிருக்கு. 10 வயசுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? நான்லாம் ஸ்கூலுக்கு போவேன் வருவேன். நான் மறுபடியும் சின்ன வயசுல அப்போ விளையாடுவேன். வெளியே போயிட்டு தெருவாண்டி பசங்களோட விளையாடுவேன். நைட் ஃபுல்லாக விளையாடுவேன். டைம் ஆகிட்டோன்னே தூங்கிடுவேன். அப்படியே அந்த இன்சிடென்ட்க்கு அடுத்து வெளில போறதே இல்லை, அப்படியே இருந்தீங்க. யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லையா? ஆனால் ஒரு கட்டத்தில் அம்மா டவுட் ஆனாங்க. என்னன்னா எனக்கு வயிறு வலி, அந்த இன்சிடென்ட் அப்புறம் வயிறில் டேமேஜ் ஆரம்பிச்சது. என்னன்னா யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன், பிளாடர் இன்ஃபெக்ஷன். அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப இப்பயே ஒல்லியாக இருக்கேன்னா, அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சதை இருந்தது. ஓரளவுக்கு ஸ்கூல் பிள்ளையில் லைட்டாக சதை இருந்தது. ஒரு 1 மந்த்தில் அப்படி ஒரு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அம்மா கூப்பிட்டு போய் வயிறு வலியில் போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணியிருந்தா தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஆகும். இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரவங்களோட அந்த ப்ராப்ளம். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க. எனக்கு பயத்தில் சொல்லலை. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் 18 வயசுக்கு அப்புறம் இங்கே ஒரு வேலை கேட்டு போனதுக்கு அப்போ காட்டுத்தாங்கல்ல எந்த இடத்துல எனக்கு அட்ரஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கேருந்து என் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம் போனேன். அதுதான் என் ஃபர்ஸ்ட். வீடு எங்கே இருக்கு? என் வீடு தாண்டி அங்கதான் இருந்துச்சு. என் வீட்டு என் தெருமுக்கு கூட தானே எனக்கு கொண்டுருவாங்க என் வீட்டில். அப்படிப்பட்ட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டு சுச்சுவேஷனுக்காக நான் காட்டுத்தாங்கல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அங்கே எனக்கு இடம் தெரியாதனால ஒரு ஆட்டோக்கு என்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். அந்த ஆள் என்ன பண்ணோம், ஒயிட் ஷேர் ஆட்டோ தான் அது, என்கிட்ட பேசணுன்ற மாதிரி பின்னாடி லாக் பண்ணியிருக்கான் போலக்கு, எனக்கு தெரியல. என்னை பார்த்துட்டு லாக் பண்ணிட்டு தான் கூப்பிட்டுருக்கான். இல்லைம்மா பின்னாடி லாக் ஆச்சு, முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு அப்போ எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. சரி ஓகே போயிடலாம் பக்கத்துல தான் இருக்கு சொல்லிட்டு ஏறி உட்காந்து அவன்கிட்டயும் அப்படிதான் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அந்த ஆள் என்கிட்ட பேட் டச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மேலே கட்டு போய் சேர்த்து மதுரை பிடிச்சி கிள்ளி விடுறது. எனக்கு பயமா. ஷேர் ஆட்டோல பின்னாடி ஆளுங்க இல்லையா? அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த ஆள் இப்போதான் இறக்கி விட்டுட்டு என்னை பார்த்துட்டு நீங்களும் அவங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, பின்னாடி லாக் பண்ணி விட்டுட்டு நான் அந்த இடத்துல நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும்ண்ணா, நான் இது மாதிரி வேலைக்கு வந்திருக்கேண்ணா, எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? சரி வாமா அண்ணன் இறக்கி விட்டுறேன். எனக்கு அந்த இடத்துல அதான் எனக்கு கோவமாயிடுச்சு. அண்ணா சொல்லிட்டு நீ இந்த வேலையை அந்த இடத்துல பிடிச்சி கத்திட்டேன். இறக்குறீங்களா இல்லையா அந்த ஆளுக்கு பயத்தில் இறக்கி விட்டு போயிட்டான். ஐயோ நில்லையான்னு ரோஸ் ஃபுல்லாக கட்டிட்டு அப்புறம் அங்கேயே அழுதுட்டேன். அந்த இடத்துல நான் இதே மாதிரி பேக் ஒன்று வச்சுட்டேன். பேக் இப்படி கீழே தூக்கி போட்டு அழுவுறேன். என்னால் முடியல. எத்தனை பேர் தான் இது மாதிரி பண்ணுவீங்க? நான் அண்ணா கூட்டெல்லாம் அவன் வயசு இருக்கும், ஒரு 40+ இருக்கும். அவனுக்கு ஒரு பொண்ணு வயசுல கூட யோசிச்சு பார்க்காம என் மேலே தொடங்குறான். அப்போ நான் எப்படி இருக்கும் எனக்கு அந்த இடத்துல? அவனுமே அண்ணன் கூப்பிட்றதுக்கே அதோட மைண்ட் தாட்டே போயிடுச்சு. கூப்பிட்டாலும் இப்படி தான் பார்க்குறீங்கன்னு அந்த இடத்துல அழுது. அப்புறம் ஒரு ஹோட்டல் செக்யூரிட்டி என்னை பார்த்து என்னை கூப்பிட்டு போய் கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி சொன்னேன். நான் தாராளமாக பண்ணுறேன். எனக்கு அவனை பார்த்து செருப்பால நான் அடுத்தது தான் இது பண்ண. போனீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க என்னோட இதை பார்த்து அந்த அவன் பண்ணதை கேட்கல. நீ எதுக்கு ஆள் தெரியாத கிட்ட பேசுற? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா? அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு யார் என்ன அடையாளம் மட்டும் கேட்டுட்டு என்ன ஒயிட் சாரா வட்டுவா என்னன்னு மட்டும் கேட்டுட்டு அமுச்சு விட்டாங்க. என் அம்மா அப்பாட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி ஆச்சுமானே. என் அப்பா ஒரு வார்த்தை கேட்டாரு, அவன் என்ன உனக்கு மாமாவா? அவன்கிட்ட போய் நீ அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. ஏன்னா அப்படியே நான் மொத்தமா வளைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்றது எதுவுமே நான் சொல்றது இல்லை, மறைச்சிட்டேன் கம்ப்ளீட்டா. யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ இருக்க புரிஞ்சுக்கிற ஒரே பர்சன்னா
என் அண்ணன் மட்டும்தான். இப்போ வரைக்குமே என்கிட்ட அவங்க பேசக்கூடாது. எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும்? இந்த 4 மந்த்தா என் வீட்லயும் எனக்கு இந்த சப்போர்ட் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலே எனக்கு கெட்ட பொண்ணு நினச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். எதுவுமே சொல்லாம டம்ப் பண்ணி நான் ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப அலோன் ஆகிட்டேன். என் லைஃப்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க ஒரே பர்சன் தான் என் அண்ணன் மட்டும்தான். இவரை தாண்டி வேற யார்ட்டையும் எதுவுமே சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் எப்படி சொல்றது, என் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் முதற்கொண்டு என் அண்ணன்ட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அண்ணன் வலிக்குதுண்ணா, எனக்கு அவ்வளவு சேஃபா ஃபீல் பண்றீங்க? அவ்வளோ சேஃபா இந்த அண்ணன்ட்ட மட்டும் தான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இவர்கிட்ட பேசும்போதே ஒரே ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, என் அண்ணன் கிட்ட கை பிடிச்சி பேசுறதோ இல்லை நான் ரொம்ப அழுதுட்டேன்னா அண்ணா ஹக் பண்ணிக்கும் போதும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது அதுவே தப்பா பேசுறாங்க. எனக்கு ஒரு கேள்வி தான் கேட்டேன் அந்த இடத்துல, என் அண்ணனா ஒரு இடத்துல கை பிடிக்க கூடாதா, ஹக் பண்ணக்கூடாதா? ஏன்னா என் வார்த்தை என் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரு ஒரு சண்டேல, அதை என் குழந்தை மாதிரி, அவளை யாராவது இந்த மாதிரி பேசினீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படி சொன்னேன். அப்போதுலேருந்தே நான் அப்பா மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகிடுது. சில வார்த்தை நான் கூட இருப்பேன்றது, அண்ட் தென் அந்த இடத்துல ஒரு ரிலேஷன் வச்சு என்கிட்ட பேசுறது, என்னைய சொல்கிறது, அண்ட் தென் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்குல்ல? நம்பிக்கை கொடுக்கறத தாண்டி இந்த வார்த்தையை நான் டிப்ரெஸ்ட் ஆவேன்ல, அந்த நேரத்தில் யோசிக்கும் போது நான் அந்த இடத்துல நான் நார்மல் ஆகிடுவேன். நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆமாம், எனக்கு கோவம் வந்தால் நான் வேற யாரையும் காயப்படுத்த மாட்டேன், என்ன நானே காயப்படுத்திப்பேன். கையப்படுத்து ஓங்கி இடிச்சுப்பேன். எங்க டோர்லையா? டோரில், கண்ணாடியில், எல்லா இடத்துலையும். கத்தணும்னு தோணும், ஆனால் கத்த முடியாமல். ஆனா சொல்றவங்க கிட்ட ஏதோ சொல்ல மாட்டீங்க? முடியல, ஒரு இடத்துல மேலே சொல்ல முடியல. எனக்கு திமிரு பிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி ஏதாவது ஒன்று கேட்டுட்டா என்ன திமிரா பேசுகிறேன், ஒன்று என்ன வேற சும்மா தானே கேட்டாங்க. சும்மா கேட்கறத நீங்கள் கேட்குறீங்க, அந்த இடத்துல வலிக்கிறது எனக்கு மட்டும்தானே. அதனால அங்க வந்து அமைதியா வந்துட்டு நீங்க தனியா இப்படி பண்றீங்க? தனியா என்ன நானே காயப்படுத்துப்பேன். ஒரு நாள் எப்படி சொல்ல, அம்மா இதே கேள்வியை கேட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோவப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல எனக்கு கோவம் தாங்க முடியல. என்ன பண்ணிட்டேன், அம்மாவை வெளியே போயிட்டு உடனே கதவை சாத்து நான் சூசைட் ட்ரை பண்ணிட்டேன். என்னால் முடியல. எத்தனை வாட்டி தான் ஒரு கேள்வியை ஒரு நாளில் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணா அதுவே எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணீங்க? சூசைட் தூக்கு போட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் யார் காப்பாத்துனா? வெளியே அவங்க கதவை இடிச்சு வெளியே இறக்கி விட்டு. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? எதுக்கு அப்ப ஒரு 2 days பேசல என்கிட்ட. அதுக்கப்புறம் அம்மா சமாதானப்படுத்தினாங்க. இந்த ஒரு காரணத்தினாலே டக்குன்னு எனக்கு கோவமா வந்துருது. இந்த கான்செப்ட் பத்தி யாராவது என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா அந்த இடத்துல என்னோட ரியாக்ஷன் ரொம்ப கோவமாயிடுது. ஒண்ணு அந்த இடத்துல ரொம்ப பொறுமையா தனியா என்ன நான் அட்டாக் பண்ணிப்பேன். அப்படியும் இல்லைன்னா அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சி கத்திருவேன் அவங்கள. இந்த மாதிரி இதை பத்தி பேசாதீங்க, எனக்கு ட்ரிகர் ஆகுது, என்னால முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி விட்டுருவேன்.